சொந்தங்களுக்கும் நண்பர்களுக்கும் இனிய காலை வணக்கம். ஆல் இண்டியா டிரைவர் பிரபாரன், சவுதி அரேபியாத்தில் வந்துங்க. நான் நல்லா இருக்கேன், நீங்கள் நல்லா இருக்கீங்களா? எல்லோரும் நல்லா இருக்குன்னு சொல்லி எல்லாம் இறைவனை கடவுளை நான் வேண்டிக்கிறேங்க. தை திருநாளாம், அந்த திருநாளில் பொங்கல் கொண்டாடும் உங்கள் அனைவருக்கும் இனிய தைப்பொங்கல் திருநாள் வாழ்த்துக்கள். மற்றும் மாடுபிடி வீரர்களுக்கும் மாடோட உரிமையாளருக்கும் வீர தமிழச்சிக்கும் சவுதியில் வாழும் தமிழ் சொந்தங்கள், நண்பர்கள், சகோதரர்கள் அனைவரும் சார்பாக இனிய தைப்பொங்கல் திருநாள் வாழ்த்துக்கள். என்னப்பா வீர தமிழச்சின்னு சொல்கிறீங்கன்னு கேட்குறீங்களா? ஆமாங்க, அதாவது பார்த்திங்கன்னா ஆண்களோட அதிகமாக பெண்கள் தான் மாடை அவுத்து விடுவாங்க ஜல்லிக்கட்டில். அப்படிங்கும்போது அவங்கள நம்ம போற்றக்கூடிய விஷயம் பார்த்திங்கன்னா வீர தமிழச்சின்னு தான் சொல்ல முடியும். அதனால் அவங்கள வீர தமிழச்சிங்கிற முறையில் நான் அவங்கள பெருமைப்படுத்துகிறேன். எனக்கும் ஒரு பெருமையாக இருக்குது. ஜல்லிக்கட்டு பார்க்கக்கூடிய உங்களுக்கும் என்னோடய சோசியல் மீடியா, யூடியூப், ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் அனைவருக்கும் இனிய தைப்பொங்கல் திருநாள் வாழ்த்துக்கள். அது பார்த்திங்கன்னா சந்தோஷமாக ஹாப்பியாக பொங்கல் கொண்டாடுங்க. எந்த ஒரு பிரச்சனைகளும் வேண்டாம். அதாவது பிரச்சனைங்கிறது தெரியும், நம்ம விலகி போனாலும் நம்மளை தேடி பிரச்சனைகள் வரும். அந்த மாதிரி பிரச்சனைகளுக்கும் யாரும் போக வேண்டாம். சந்தோஷமாக பொங்கலை கொண்டாடுங்க. அந்த மாதிரி ஜல்லிக்கட்டு பார்க்கக்கூடிய நண்பர்கள், சகோதரரும் சரி, குழந்தைங்களை வச்சு நீங்கள் ஜல்லிக்கட்டு பார்க்குறீங்கன்னா ஒரு பாதுகாப்பான இடத்துல பாதுகாப்பான முறையில் ஜல்லிக்கட்டு பாருங்கள். குழந்தைங்களும் ஒரு பாதுகாப்பு, பெரியவர்கள், முதியவர்கள் அனைவரும் பாதுகாப்பான முறையில் ஜல்லிக்கட்டு பாருங்கள். எந்த ஒரு பிரச்சனைக்கும் யாரும் போக வேண்டாங்கிறது தான் என்னோடய நண்பர்களுக்கு ஒரு வேண்டுகோள் வைக்கிறேன். என்னோடய சகோதரர்களுக்கும் ஒரு வேண்டுகோள் வைக்கிறேன். ஜல்லிக்கட்டுங்கிறது மிகப்பெரிய ஒரு பாரம்பரிய விஷயந்தான். அது நம்ம இதுவரை நான் ஜல்லிக்கட்டு பார்த்துருக்கேன். எங்கேன்னு பார்த்திங்கன்னா என்னோடய கிராமத்தில் என்னோடய சொந்த ஊரில் ஜல்லிக்கட்டு நடந்துச்சு. இப்போ கடந்த ஒரு 7-8 வருஷமாக ஜல்லிக்கட்டுங்கிற நடக்கலை. காரணம் பார்த்திங்கன்னா வசதி சரியான இடம்னால ஜல்லிக்கட்டு பார்க்க முடியல. ஆனால் நமக்கு தமிழ்நாட்டுக்கு பெருமை சேர்க்கக்கூடிய இடம் பார்த்திங்கன்னா அலங்காநல்லூர், அவனியாபுரம், பாலமேடு, அதுக்கப்புறம் புதுக்கோட்டை பக்கம் ஒரு ஜல்லிக்கட்டு அங்கே நடக்கும். சில ஊர்கள் அதிகமாக ஜல்லிக்கட்டு நடக்கும். ஆனால் பாரம்பரியம் முக்கியம் ஜல்லிக்கட்டு பார்த்திங்கன்னா பாலமேடு, அவனியாபுரம், அலங்காநல்லூர் தான். ரொம்ப இன்னும் அந்த ஊருக்கெல்லாம் போயிட்டு நான் ஜல்லிக்கட்டுங்கிற பார்க்கல. எப்படியாவது ஒரு டைம் போயிட்டு பார்க்கணுங்கிறது தான் என்னோடய ஆசை. ஆனால் கண்டிப்பாக வாய்ப்புடுச்சுன்னா போயிட்டு பார்க்கலாம். இங்கே சவுதியில் பார்த்திங்கன்னா பொங்கலுங்கிறத அதிகமாக கொண்டாட மாட்டாங்க. ஏன்னா எல்லாருக்கும் தெரியும். அதனால் என்னோடய நண்பர்களுக்கு, என்னோடய ஃபேஸ்புக், யூடியூப் அனைவருக்கும் மீண்டும் தைப்பொங்கல் திருநாள் வாழ்த்துக்கள். ஹாப்பியாக சந்தோஷமாக பொங்கலை கொண்டாடுங்க. பிரச்சனைகள் வேண்டாம்.